Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 60 part 2. ஓபன் பண்ணா சனமியோட இடத்த காட்டுறாங்க. வாடா 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 வாடான்னு சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் லொட்டு 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 லொட்டுன்னு எல்லாத்துக்கும் பயங்கரமான அடி. மூஞ்சி முகரன்னு அடிக்கிற அடியில ரத்தம் பாத்தீங்கன்னா பீச்சுக்கிட்டு அடிக்குது. வேற ஒண்ணும் இல்ல, சனமி எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம டான்ஜரோக்கே புரியுது எதுக்காக ஜெனட்சு இப்படி பயந்து அடிச்சு ஓடி வந்தான்னு. அதான் போன எபிசோடு உயிரை காப்பாத்தணும்டா, முடிஞ்ச அளவுக்கு தூரமா நீ கூட்டு போன்னு கத்திக்கிட்டு இருந்தானே, அதுக்கு காரணம் எல்லாம் சனமியோட அடிதான். என்ன அடி அடிக்கிறாங்கிறீங்க, கருணையே காட்ட மாட்டேங்கிறான், கண்ணா பின்னான்னு அடி விழுகுது. எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தா கூட எழுப்பி விட்டு அடிக்கிறான். பிரேக்னு ஒண்ணு குடுக்கறதே இல்ல. அதுக்கு ஒபனை எவ்வளவோ பரவாயில்ல, நிறைய பிரேக் கொடுத்து தான் ஹார்டான ட்ரைனிங் கொடுப்பான். இவன் சும்மாவே அந்த போல பழகிறான். பட் இந்த செனுட்சு பையன் இருக்கானே, அவன் வந்தப்போ பாத்தீங்கன்னா அவன் பேரண்ட்ஸோட டெத்துக்காக பழிவாங்க போறாங்கிற மாதிரி திட்டிட்டு இருந்தான். இப்போ அந்த வெறி பயலுக்குள்ள இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மத்தவங்கள அந்த காட்டுறானே, சொல்ல போனா அது பரவாயில்ல. நம்ம பையகிட்ட எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கான். அவனோட மொத்த வெறியையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஒரு செகண்ட் அப்படி லைட்டா அசந்தா போதும், அவ்வளவுதான் வச்சு பொல 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 பொலன்னு பொல்லந்து கட்டிடுவான். அப்புறம் அந்த காயத்துக்கு வேற மருந்து போட ட்ரை பண்ணணும்னு சொல்லி வாய மூடல, அடி அடுத்தடுத்து விழும். மூஞ்சு முகரன்னு எல்லா இடமும் வீங்கிக்கும். என் கையில கூட அங்கங்க முத்து முத்தா வீங்கி இருக்குது. சொல்ல போனா நம்மளால இப்ப சுத்தமா முடியல. என்ன கொடுமடா இதுன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக அப்படியே பொறுமையா வந்துகிட்டு இருக்கும் போது, அண்ணா வெயிட் பண்ணுன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு எட்டி பார்த்தா என்னையா அவங்க அண்ணன் சனமி கிட்ட பேச ட்ரை பண்றான். பட் அவனுக்கு இவங்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுவானா, நீ என்னோட தம்பியே கிடையாது, இனிமேட்டு அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத, அப்படி வந்த உன்னை மொத்தமா நான் அழிச்சிருவேன்னு கண்ணுல அப்படி ஒரு விரித்தனம். என்னையா பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவனை விட நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். ஏன்னா சிப்லிங்ஸ்குள்ள இந்த அளவுக்கு ஃபைட் வரும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. இவங்க போட்டிருக்க சண்டையெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, கிச்சி 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 கிச்சின்னு விளையாடுவானுங்க. இப்படியே சண்டை போடுவாங்களான்னு இன்னைக்கு தான் பாக்குறான். முதல்ல என்கிட்ட க்ளோஸா பேசுற வேலை வச்சுக்காத, நீ முதல்ல என்ன லட்சணத்துல இருக்கான்னு பாரு. ஸ்கில்லுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உன்கிட்ட ஒண்ணும் இல்ல. பேசாம டீமன் காப்ஸ்ல இருந்து குவிட் பண்ணிரு, அதுதான் உனக்கு நல்லது. டீமன் ஸ்லேயர்ஸுக்கு முக்கியமா பிரீத்திங் டெக்னிக் தேவை, அதுவும் உனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, கத்திய வச்சு சண்டை போட தெரிஞ்சா கூட பரவாயில்ல, உனக்கு அதுவும் தெரியாது. இது ரெண்டும் இருந்தாலே நீ டாப் லெவல்ல வர்றது கஷ்டம். இல்லன்னா நீ ஒண்ணுமே இல்லன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். உடனே அவன் அப்பவும் விடல. அண்ணா ஒரு நிமிஷம் இரு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவனை கூப்பிடுவானா. இங்க நம்ம டான்ஜரோ மனசுக்குள்ளேயே, விடாத கென்யா, கமான் கிவ் அப் பண்ணாத, எப்படியாச்சும் உங்க அண்ணனை சமாதானப்படுத்து, உன்னால முடியும்னு அவனுக்குள்ளேயே அவன் சேர பண்ணிட்டு இருக்கான். அவன் திரும்பி கூட பார்க்கல. ஒழுங்கா இங்க இருந்து போய் தொலைன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்பதான் கென்யா இருந்துட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிறதுக்காக டீமன்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். என்னடா சொன்ன, டீமன்ஸ் சாப்பிட்டியா அப்படின்னு கொடூரமா திரும்பி காலை ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வைப்பான். ரெண்டு பேரும் அவன் விட்ட சவுண்ட்லயும் அவன் எடுத்து வச்ச ஸ்டெப்லயும் ஆடி போயிருவானுங்க. அப்ப அங்க நின்னுட்டு இருந்தவன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆளை காணும். இங்க டான்ஜரோ கென்யா தள்ளி போன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்த வருவான். பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து கென்யாவோட கண்ணை நோண்ட வருவான். கரெக்டா நம்ம டான்ஜரோ வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டான். அப்படி தட்டிட்டு போனதுனால கண்ணுக்கு கீழே சரக்குன்னு விட்டு விடும். கொஞ்சம் விட்டுருந்தா கண்ணே போயிருக்கும். நல்ல வேலை காப்பாத்திட்டான். அவனுக்கு இவன் தம்பிங்கிற ஃபீலிங்கே சுத்தமா போயிருச்சு போல. இங்க வெளியில முடியாம முக்கிட்டு இருப்பானுங்கல்ல, கரெக்டா அடிச்சு போறேன் நம்மளுக்கு வெளியில வந்து விழுவாங்களா. உடனே ஜெனட்சு பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டான். இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா மறுபடியும் சண்டைக்கு வாங்கடான்னு கூப்பிடுவான். வாங்கடா எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிப்பொண்ணு பொத்துன்னு விழுவானுங்க. அப்ப டான்ஜரோ வந்து நின்னுட்டு இருக்கத பார்த்துட்டு, அட கிறுக்கு பயலே, ஏன்டா இப்படி பில்டிங்க டேமேஜ் பண்ண, அவன் பார்த்தானா காதை கடிச்சு விட்டுருவான்டா, சும்மா இருக்க மாட்டியாடான்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது டான்ஜரோ இருந்துட்டு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நில்லுங்கன்னு சொல்லுவான். அப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து டம்முன்னு ஏதோ யானை நடந்து வந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஏதோ ஒண்ணு பயங்கரமா வருது. சவுண்ட கேட்கும் போதே தெரியுது இந்நேரத்துக்கு டீமன் வர வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சனமி என்ட்ரி கொடுப்பான். ஆஹா, நார்மல் மோட்ல இருந்தவன் இப்ப நாராச மோடுக்கு மாறிட்டான். எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டு இருப்பான். இங்க டான்ஜரோ அவனை பிடிச்சி கத்துன்னு கத்துவான். ஏன்டா இப்படி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ற, அவனை என்ன கொல்ல போறியான்னு கேட்டா, நான் அவனை கொல்லலாம் மாட்டேன், அவனை கொல்றது ஒண்ணும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்ல, ஈஸியா கொன்றுவேன். ஆனா அவன் டீமன் ஸ்லேயர்ஸோட ரூல்ஸுக்கு எகென்ஸ்டா பண்ணியிருக்கான். அவன் பண்ணது குற்றம். அதனால ரெக்கவரியே ஆக முடியாத அளவுக்கு நான் அவனை சம்பவம் பண்ண போறேன். அப்படி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒழுங்கா இப்பவே டீமன் ஸ்லேயர் காப்ஸை விட்டு வெளியில போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிரு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. என்ன ஓகேவான உடனே அவனுக்கு கடுப்பாகுதோ இல்லையோ, டான்ஜரோக்கு செம கடுப்பாயிரும். நான் அவனை விடவே மாட்டேன். இப்படி அவனை வெளியில போக சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் இல்ல. அவனை ஃபோர்ஸ் பண்ணி குவிட் பண்ண சொல்றதுக்கு நீ யாரா, நீ தான் சொல்லிட்டியே எனக்கு அவன் தம்பியே இல்லன்னு, அப்புறம் என்ன கூந்தலுக்கிற அவனோட சாய்ஸை நீ எடுக்கிற அப்படின்ட்டு இன்னும் கேவலமா கேட்பான். நான் டீசென்டா கேட்டுட்டேன். அவனுக்கு எபிலிட்டி இருக்குதோ இல்லையோ, சண்டை
சண்டை போடுறானோ போட மாட்டானோ அவனோட மைண்ட செட் பண்ணிட்டான். லைஃப் ரிஸ்க் எடுத்து டீமனை எதிர்த்து சண்டை போடுவேன்னு. அப்படி இருக்கிறவன நீ எப்பறம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ அவனோட அண்ணன் இல்லன்னா அவன் வழியில குறுக்க வராத. அன்னைக்கு கென்யா மட்டும் எங்க கூட இல்லன்னா கண்டிப்பா எங்களால அப்பர் ரேங்க் டீமன்ஸை தோக்கடிச்சிருக்கவே முடியாது. அப்படி இப்படின்னு அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுவானா. கென்யாக்கெல்லாம் பயங்கரமா ஃபீல் ஆயிரும். மொத்தத்துல நம்மளால குறுக்க பூந்து ஓவரா பேசிட்டான்னு வைங்களேன். முதல்ல உன்னைய நான் ரெக்கவர் ஆக விடாம பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படா வாய் பேசுவேன். கொய்யாலன்னு முதல்ல டேஞ்சரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வந்த உடனே ஒரே குத்தி தூக்கிடுவான். ஜெனுட்சு எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், குத்தி தூக்கி இருப்பான். பட் அந்த குத்து அவன் வயித்துல இறங்கி இருக்காது. என்ன நம்மால கையை வச்சு தடுத்து இருப்பான். அப்படி தடுத்தது மட்டும் இல்லாம அவன் கழுத்திலேயே ஒரு போர்டு. எல்லாம் அதை பார்த்து மிரண்டுட்டாங்க. என்னடா அவன் அட்டாக்க தடுத்து அவனையே அடிச்சிட்டான்னு. ஏன்னா ட்ரைனிங் அப்போ அவன் கிட்டக்க கூட எவனாலையும் நெருங்க முடியல. நம்ம பையன் சாதிச்சிட்டான்ல. அதுக்கப்புறம் கென்யாவை இங்க இருந்து உடனே எஸ்கேப் ஆக சொல்லுவான். என்ன விட்டா எல்லாத்தையும் பொழந்துருவான்னு. ஏ ஜெனுட்சு வா நம்ம ஒரு கை பாத்திரலான்ட்டு அவனை வேற ஹெல்ப் கூப்பிடுவான். அவன் உடனே கதருவான். ஆட அறிவு கட்டவனே நீயே பேசி தொலை வேண்டியதாண்டா. ஏன்டா என்னைய உள்ள இழுத்து விட்டு உசுர வாங்குற முட்டாப்பா இல்லன்னு புடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். அந்த டைம் கென்யா டேஞ்சரோ தள்ளி போன்னு கத்துவான். கரெக்டா மிதிக்க வருவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். லைட்டா காது மட்டும் கிழிஞ்சிரும்னு வைங்களேன். இப்ப என்னன்னா இப்படி டேஞ்சரோ எஸ்கேப் ஆறத பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. கென்யா கதருவான். உனக்கும் எனக்கு தான் பஞ்சாயத்து. எதுக்கு டேஞ்சரோ கூட சண்டைக்கு போயிட்டு இருக்க? அவனை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெனுட்சு கென்யாவை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவான். யாரா நீ எதுக்கடா இப்படி இழுத்துட்டு போறேன்னு கேட்டா, நம்ம ஒரே இடத்துல இப்படி ஒன்னா இருந்தா பிரச்சனை. துண்டை காணும் துணியை காணும்னு ஆளுக்கு ஒரு திசையில ஒன்னாதான் பஞ்சாயத்து இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் உன் அண்ணன் தானே. அவன் ஒன்னா நம்பர் கிறுக்கு பிடிச்சவன்பா. சொல்ல போனா அவன் ஒரு பைத்தியக்கார பையன். உன்னை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. உடனே கென்யா கடுப்பாயி எவ்வளவு தைரியம் தான் என் அண்ணனை இப்படி இன்சல்ட் பண்ணுவேன்னு வாயிலேயே ஒரு குத்து. ஆட பாவி உனக்கு ஹெல்ப் பண்ண போனா என் வாய பேத்துட்டியாடான்னு அங்க அவன் புலம்பி தள்ளிட்டு இருப்பான். இங்க டேஞ்சரோவை பிடிச்சி சனமி பாத்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா குத்துன்னு குத்துவான். சாவுடான்னு. இவனை விட்டா டேஞ்சரோவை அடிச்சே கொண்டுருவான்னு அங்க இருக்க அத்தனை பேரும் சனமியை போட்டு லாக் பண்ணுவாங்க. ஆனாலும் முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு லாக் பண்ணுவாங்க. சோ இப்படி ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் பயங்கரமா கலவரமானவன என்ன ஆச்சுன்னா, இந்த விஷயம் மேல இடத்துக்கு போய் அங்க இருந்தே சொல்லிட்டாங்க டேஞ்சரோவுக்கு விண்டு ஹஷிராவான சனமி ட்ரைனிங் கொடுக்க கூடாது. டேஞ்சரோவை சஸ்பெண்ட் பண்றோம்னு. சோ இனிமேட் அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்க முடியாதுன்னு வைங்களேன். பேன் பண்ணிட்டானுங்க. அவன் காக்கா பிடிச்சு பச்சை திட்டும். அறிவு கட்டவனே மூளை இருக்காரா உனக்கு குருவி மூளைக்காரா எப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டியேன்னு. கென்யாக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். அவனும் பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். எப்படியாச்சும் அண்ணன் கிட்ட சாரி சொல்லி ஒன்னு சேர்ந்துலான்னு பாக்குறான். அவங்க அண்ணன் அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. பட் டேஞ்சரோவோட ஒரே கோல் எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னு சேர்த்தணும்னு. கட் பண்ண ஜெனுட்சு கிட்ட டேஞ்சரோ புலம்பிக்கிட்டே போவான். இந்த மாதிரி ஆகுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மார்க்கு கூட என்னாச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்னு கவலைப்படாத. ஆனா அந்த சனமியை நீ திருப்பி அடிச்ச பாத்தியா, அதுதான் மாசான சம்பவம். அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஜெனுட்சு கத்துன்னு கத்துவான். ஏண்டா விண்டு ஹஷிராவோட வீடை இப்படிதான் டீப் மவுண்டனுக்குள்ள வைப்பீங்களாடா பைத்தியக்கார பயிலாம், என்னால முடியலடான்னு புலம்பி தள்ளுவான். அந்த டைம் சலபலன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். என்னது இதுன்னு போய் பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ். ஓ மை காட் வாட் a lovely place. அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா அங்கதான் பிராக்டிஸ் போயிட்டு இருக்குது. உள்ள பாத்தீங்கன்னா இனசுகேவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து கதறிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி இருந்து ஸ்டோன் ஹஷிரா, உங்களோட மனசையும் மைண்டையும் ஒரு நிலப்படுத்தி வச்சுங்கன்னா உங்களுக்கு நெருப்பு கூட கூலா இருக்கும்னு சொல்லுவாரா. என்ன டைலாக் அடிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தா நெருப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருப்பான். அட பேதியில போனவனேன்னு கதறுவானுங்க. அவன் கண்ணீரோட வெல்கம் டு மை ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படின்னு வெல்கம் பண்ணுவான். தாறுமாறா இருக்கும். இனி இவன் ட்ரைனிங்னு நம்மளால என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.